இப்போது அடுத்த நம்பர் லைனில் ஸ்பைரல் மெத்தட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதில் ஒரு சென்டிமீட்டராக எடுத்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, முதல்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கணும். 2 சென்டிமீட்டரா 2 சென்டிமீட்டராக ஒரு யூனிட்னு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி 2 4 2 ஈக்குவலாக இருக்கணும். இது எல்லாமே 2 சென்டிமீட்டராக அளவு எடுத்துக்கிட்டு அது ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கணும். இது வரைக்கும் எழுதிட்டு இப்போ இங்கே வந்து 1 இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 இவ்வளோ போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறது 2 தான் எடுக்கணும், பெருசாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக. இப்போது இந்த 1 சென்டிமீட்டர் இதனுடைய மெஷர்மெண்ட் ஆக்சுவலாக நம்ம 1 தான் வச்சுக்கணும். இப்போ 1 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 1வது சென்டிமீட்டரில் ப்ரொடெக்டரை கரெக்டாக இது மேலே வச்சுட்டு, இது வைக்கிறது கரெக்டாக தெரியணும். 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிளாக வரையணும். 90 டிகிரிக்கு எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடு போட்டுடணும். இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள். இதில் திருப்பி இங்கே 2 எடுத்த மாதிரி இதுலேயும் ஒரு 2 சென்டிமீட்டர் இப்படி எடுத்துக்கணும். 2 சென்டிமீட்டர் இங்கே எப்படி கீழே பேஸ் 2 சென்டிமீட்டர் தான். இங்கே ஆக்சுவலாக இது 2, நம்ம சொல்கிறது 1ன்னு சொல்லுவோம். இது 1, இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட். இது ஒரு யூனிட் இருக்கிறதால இந்த ஹைப்போட்டெனஸை ஜாயின் பண்ணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த பேஸ் இந்த சைடு 1 வந்து 1 சென்டிமீட்டர், சைடு 2 1 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த ஹைப்போட்டெனஸ் எவ்வளோ இருக்கும்னா √2 இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைடு 1 ஸ்கொயரையும் சைடு 2 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே நான் டின்னு ஒரு போட்டுக்கிறேன், இங்கே ஏபின்னு போட்டுக்கிறேன். அப்படின்னா இந்த ஓபி ஸ்கொயரும் இந்த ஓன்னு வச்சுக்கோன்னா ஓபி ஸ்கொயரும் இந்த பிடி ஸ்கொயரும் சேர்ந்து இந்த ஓடி ஸ்கொயர் கிடைக்கும். அதில் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் தான் இந்த ஹைப்போட்டெனஸாக இருக்கும், ஓடி ஸ்கொயராக இருக்கும். 1 ஸ்கொயர் 1 தான், இதுவும் 1 தான், இது ஓடி ஸ்கொயர். அப்போ ஓடி இஸ் ஈக்குவல் டு 1 + 1 2 கிடைக்கும். இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் இங்கே வந்து என்ன ஆகிடும், 2ன்னு ஆகிடும். அதனால் எப்பொழுதுமே இது 1 இது 1ஆக இருந்தால் இந்த ஹைப்போட்டெனஸ் √2 தான். அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே இந்த ஹைப்போட்டெனஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைப்போட்டெனஸ் மேலே ப்ரொடெக்டர் எப்போதுமே ஒரு ஹைப்போட்டெனஸ் மேலே தான் ப்ரொடெக்டர் வைக்கணும். ஹைப்போட்டெனஸ் மேலே வைக்கணும். டி இருக்கிற இடத்துல இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் வந்து டி கிட்ட கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி கரெக்டாக இப்படி இந்த பிளேஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓடி மேலே தான் இந்த ப்ரொடெக்டரை வச்சு நம்ம 90 டிகிரி, இந்த டியிலேருந்து 90 டிகிரி எடுக்கணும். டியிலேருந்து 90 டிகிரி எடுத்துட்டு இப்போது இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த லைனில் 2 சென்டிமீட்டர் எடுக்கணும். இந்த லைனில் 2 ஒன்றுமே 2 எடுத்துக்கோங்க. அது 2ன்றது 1 ஞாபகம் வச்சுட்டு 2 வேணும். அப்போ தான் பிக்சர் வந்து நீட்டாக இருக்கும். ஆனால் எழுதும்போது 1ன்னு எழுதணும். 2 சென்டிமீட்டர் இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 தான். ஆனால் எழுதும்போது 1 எழுதிக்கணும். இப்போ இந்த ஹைப்போட்டெனஸை ஜாயின் பண்ணணும். இந்த ஹைப்போட்டெனஸ் என்னவாக இருக்குன்னா, இது ஆல்ரெடி √2 ஸ்கொயர் 2, இது ஒரு 1 ஸ்கொயர் 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா √3 கிடைக்கும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தால் இதுக்கு பேர் தான் ஸ்பைரல். இப்போது இந்த √3 பேஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இப்போ இதை நம்ம வச்சுக்கிறோன்னா மேலே இந்த ப்ரொடெக்டரை இப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து திரும்ப 90 டிகிரி எடுக்கணும். அந்த 90 டிகிரியை ஒரு கோடு போட்டுடணும். இதில் திரும்பியும் 2 சென்டிமீட்டர். எல்லாத்துலேயும் எப்போதுமே ஹைப்போட்டெனஸ் மேலே தான் ப்ரொடெக்டரை வைக்கணும். ஹைப்போட்டெனஸ் மேலே ப்ரொடெக்டரை வச்சு இந்த இடத்துல இருந்து 90 டிகிரி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது √4. திரும்பியும் இந்த √4 மேலே இந்த இடத்துல 90 டிகிரி. நீங்கள் இதெல்லாம் வரைஞ்சி பார்த்தா தான் நமக்கு புரியும். வரையாமல் பார்த்தா புரியாது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு 4-5 தடவையாச்சும் வரைஞ்சி பார்க்கணும். ஸ்கூலில் இது ஒரு ஆக்டிவிட்டியாகவே கொடுத்துருப்பாங்க. இது 90 டிகிரிக்கு வரைஞ்சிக்கிறோம். திரும்ப ஸ்கேலை வச்சு ஒரு 2 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது √5. இதோட முடியல, இது எல்லாத்தையும் நம்பர் லைனில் கொண்டு வந்து காமிக்கணும். இந்த ஓவை வச்சுக்கிட்டு ஓலேருந்து ஒரு லைன், இந்த ஓடிய ஒரு லைன், திரும்ப இந்த √3 இங்கேருந்து இதுக்கு √3 இல்லையா, இதோ ஒரு காம்பஸாக லைன் இருக்கணும். √4 இங்கேருந்து √4 கரெக்டாக √4லேருந்து ஒரு லைன். அடுத்தது √5, இந்த √5லேருந்து ஒரு லைன். இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சுன்னு இந்த √4 வந்து நமக்கு 2 கிட்ட வரணும். இது √5. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தான் √2 √3 √4 √5. இந்த லைன் அடிச்சுட்டு இங்கே ஓவை காம்பஸில் வச்சுட்டு இந்த லைன் எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து காமிக்கணும், இந்த நம்பர் லைனில் இந்த மாதிரி ஆர்க்காக அடித்து காமிக்கணும். ஸோ இப்படி இதுக்கு பேர் ஸ்பைரல் மெத்தட். இதுவும் 3 மார்க், எல்லாமே 3 மார்க். அதனால இது கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் ஓபி ஒரு சென்டிமீட்டராக எடுத்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து 2 தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1 சென்டிமீட்டர் இவ்வளோண்டு தான் இருக்கும். இத்தனை இதில் போய் போடுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாம் என்ன வச்சுக்கிறோம்னா 2 சென்டிமீட்டராக ஒரு யூனிட்டாக வச்சுக்கிட்டு எல்லாமே இங்கே ஒரு 2, இதுவும் 2 தான். ஹைப்போடெனஸ் வந்து √2, திருப்பி இங்கேருந்து 90 டிகிரியில் ஒரு 2 சென்டிமீட்டர் அதனால் ஒன்று வச்சுக்கணும். இது √3 இப்படி போயிட்டே இருந்தால் இது அப்படியே இன்னும் உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி √10 வரைக்கும் கூட கொடுப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வரைஞ்சி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாகவே வரும்.